கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற் பெற்ற சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சத்தியத்தை ஆரம்பத்திலிருந்து முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்தருவார். யாத்திராகமும் 3வது அதிகாரம் 3வது வசனம். இன்றைக்கு அக்னியை குறித்து தியானிக்க போகிறோம். Fire, God's fire. யாத்திராகமும் 3வது அதிகாரம் 3வது வசனம். Then Moses said, I will now turn aside and see his great sight, why the bush that does not burn. போதும். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கெட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அப்போ முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? அதுக்கு மேல இருக்கிற வசனம், அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. பட் இங்கிலீஷ்ல Exodus 3rd chapter 2nd verse. And the angel of the Lord appeared to him in a flame of fire from the midst of a bush. So he looked, and behold, the bush was burning with fire, but the bush was not consumed. அப்போ முட்செடியானது அக்னியில் ஜுவாலித்து எரிந்தும் வெந்து போகாதிருந்ததுன்னு சொல்லப்படுது. நம்ம பாயிண்ட் என்னன்னா, இந்த முட்செடியில் மோசேக்கு கர்த்தர் தரிசனம் ஆகிறார். அந்த முட்செடியும் அக்னியும் தான் நம்முடைய பாயிண்ட். இப்போ அந்த முட்செடியில் அக்னி ஜுவாலித்து எரியுது. காமன் சென்ஸ் படி, உலக அறிவு, அதாவது பௌதிக விதிப்படி, ஒரு முள்ளு செடியில் அக்னி எரிஞ்சா அது சாம்பலாக போகணும். புரியுதானம்மா? முள்செடியில் அக்னி எரிஞ்சா என்ன ஆகும்? நம்ம ஊரில் பக்கத்தில் எவ்வளோ இருக்குது சரி, இந்த ஏரியில் சில நேரத்தில் தீ வச்சிடுறாங்க. அப்படியே எரிஞ்சு இப்போ கூட வச்சுக்கிறாங்களா இல்லையா? எரிஞ்சு சாம்பலாக தானே கிடக்குது. எல்லாம் முள்செடி தான். வேலை முள் எல்லாம் முள்செடி தீ வச்சுட்டாங்க, எரிஞ்சு சாம்பலாக போச்சு எல்லாம். ஆனால் இந்த முட்செடி எரிஞ்சு சாம்பலாக போல. அப்போ இது என்ன அக்னியாக இருக்கும்? இங்கே கொளுத்துற அக்னி என்ன ஆயிருக்கு? அக்னி இங்கே மோசே முட்செடியில் கொளுத்துற அக்னி என்ன அக்னி? புரியணுமா புரியலம்மா? அதாவது இந்த உலகத்தில் 2 அக்னி இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகத்தில் அக்னி மட்டும் கிடையாது, டோட்டலாக பார்க்கறது எல்லாமே 2 இருக்குது. ஒன்று தேவனுடைய அக்னி, புரியுதா? இன்னொன்று பிசாசுடைய அக்னி. இந்த பிசாசுடைய அக்னி என்ன பண்ணுன்னா எரிச்சு சாம்பல் ஆக்கிடும். ஏன்னா அது பிசாசு அக்னி. தேவனுடைய அக்னி சாம்பலாக்காது, எரியாது, அழிக்காது, கொல்லாதது. அது உயிர்ப்பிக்கும். அதான் மேட்ரு. புரியுதா? தேவன்னாவே அழிக்கிறவர் கிடையாது. தேவன்னாவே என்ன பண்றவரு? அழிக்கிறவர் கிடையாது.
அப்போ மோசேயின் முள்செடியில இந்த அக்னி என்ன அக்னியா இருந்தது? முள்செடியை அழிக்கல, முள்செடிய ஜுவாலி தெரிந்து அது அழியாம இருந்துக்குது. அப்ப அந்த முள்செடிய தேவனுடைய முட்செடி. ஓ, பிசாசுடைய முட்செடி இருந்தா பிசாசு அக்னி இருந்து அங்கே போடும், எரிஞ்சு சாம்பலா போடும். அப்ப அந்த முட்செடி தேவனுடைய முட்செடி, தேவனுடைய அக்னி. அப்போ அந்த முட்செடியில அக்னி இறங்கிறதுக்கு முன்னாடி அந்த முட்செடிய என்ன பண்ணணும்? ரட்சிப்புக்குள்ள நட்டணும். முட்செடி யாருடைய முட்செடி? அதாவது முட்செடி ஆதாம் வழியா, புரியுற மாதிரி சொல்றேன், எல்லா முட்செடிகளும் ஆதாமுக்குள்ள உன்னிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. புரியுதாமா? உலகத்துல அத்தனை செடிகளும் ஆதாம் வழியா வருது. ஆதாம் நன்மத்தை மறியத்தக்க கனி பிடிச்சிக்கினால சாகவே சாவாய் உன்னிமித்து பூமி சபிக்கப்பட்டதுன்னு இருக்குது. அப்போ சபிக்கப்பட்ட முட்செடியில சபிக்கப்பட்ட அக்னி, பிசாசு அக்னி பட்டா எரிஞ்சு சாம்பலா போடும். இப்போ தேவன் என்ன பண்றாரு? இந்த சபிக்கப்பட்ட அந்த முட்செடியை ஆசீர்வதிக்கப்பட்ட முட்செடியா மாத்தணும்னு என்ன பண்ணான்? இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி. அப்ப அந்த சபிக்கப்பட்ட அந்த சாபத்தை நீக்கணும், அந்த பாவத்தை நீக்கணும்னாக்கா அந்த முட்செடி மேல என்ன பண்ணா? ரத்தம் சிந்தப்படணும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்ல. அப்போ ஆதாம் மூலமா சபிக்கப்பட்ட அந்த முட்செடிக்கு ஒரு பாவ நிவர்த்தி பண்ணுமா இல்லையா? பாவ நிவர்த்தி பண்ணதுமே இயேசு ரத்தம் சகல பாவ ஆட்டுக்குட்டி ரத்தத்தை பழைய ஏற்பாட்டுல செஞ்சதுமே சகல அசுத்தாவி போனதுமே அந்த முட்செடி ஆசீர்வதிக்கப்பட்ட செடி. அப்படின்னா பிசாசின் செடியா இருந்த அந்த முட்செடி இப்போ தேவனுடைய முட்செடி. இப்போ அது மேல அக்னியை ஊத்துறாரு. என்ன அக்னி? தேவ அக்னி தான் ஊத்துவாரு. பிசாசு அக்னியை ஊத்துவான். அவன் வேலையே அந்த முட்செடியை அழிக்கிறது, கருகிறது, சாம்பலாக்குற வேலை தான் பிசாசுடைய முட்செடியை. ஆதாம் மூலமா நன்மத்தை மறியத்தக்க கனியை புசித்து சபிக்கப்பட்டு முட்செடி ஆக்கி அது மேல பிசாசு அக்னி போட்டு எல்லாம் முட்செடி எரிச்சு சாம்பலாக்கிறான் பாரு எல்லா செடியா. இப்போ இயேசு கிறிஸ்து மூலமா அந்த முச்செடிக்கு ஒரு பரிகாரம் பண்ணி, பாவத்துக்கு ஒரு பரிகாரம், சாபத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணி, ரத்தத்தை சேர்ந்து சகல பாவத்தை நீக்கி பரிசுத்தாவி அனுப்பி அது தேவனுடைய முச்செடியா மாத்தணும். பிசாசுடைய முச்செடியை தேவனுக்குள்ள கொண்டு வரும். நன்மை தீமை முச்செடிய ஜீவ முச்செடியா மாத்தணும். தேவனாவே ஜோயே ஜீவ முச்செடி. இப்போ ஜீவ முச்செடி வந்தாக்கா அது சபிக்கப்பட்டிருக்காது, அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அது மேல தேவன் தம்முடைய அக்னியை ஊத்தினாக்கா என்ன அக்னி? ஜீவ அக்னி. உடனே அப்படியே பல 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 ஜுவாலிக்குது. உடனே அவன் விட்டு பார்க்குறான். படி அந்த வசனத்தை. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம். இந்த படிக்கிற தமிழ் படி 1, 2, 3 நல்லா சத்தமா படி. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 1, 2 நல்லா வெளிச்சு படியா. 1, 2, 3. நல்ல சத்தமா படி. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தில் பின்புறத்திலே போட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். போதும். அப்போ அந்த முச்செடி நீ நினைச்சுக்கிற மனுஷனை தான் தேவனுடைய மனுஷனா மாத்துறாருன்னு, செடியை கூட தேவனுடைய செடியை மாத்துறாரு. முச்செடியை கூட. முள்ளுன்னா என்னம்மா? சபிக்கப்பட்ட முள்ளுன்னா சாபம்.
அந்த சாப முள்செடியை ஆசீர்வாதம் முள்செடியாக மாத்துறாரு. மனுஷனே ஒரு முள்ளு தான். முள்ளுன்னு என்னது? குத்திக்கிட்டே இருப்பான் மனுஷன். ஆதாமுக்குள்ள பிறந்தவன் நன்மத்தை மாதிரி எத்தக்க ஷாக கிடக்குறான். குத்துறானா இல்லையா? குத்தி குத்தி பேசிட்டு இருப்பான். நன்மத்தையுமே பேசி நன்மத்தையுமே அக்னி இறக்கி அழிச்சுன்னு இருப்பான். தன் வாழ்க்கையும் அழிக்குவான், குடும்பத்தையும் அழிப்பான், சமுதாயத்தையும் அழிப்பான். ஆதாமுக்குள்ள பிறந்தவன் நன்மை தீ மாதிரி பிசாஸ் வார்த்தை கேட்டு நன்மை தீ மாதிரி எத்தக்க கனி பிடிச்சிக்க நாளில முள்செடி பிசாஸ் முள்செடியாக்குறான். ஒவ்வொரு மனுஷனும் முள்செடியாக்குறான். அதில் கண்டில் நிச்சயம் மாவஞ்சி சுயநீதி அநீதி எல்லாம் இங்கே இல்லையம்மா. அவன் மேலே என்ன அக்கினி இறங்குவான்? தேவ அக்கினி இறங்குவான், பிசாஸ் அக்கினி இறங்குவான். ஆதாமுக்குள்ள பிறந்தவனுக்குள்ளமா நன்மை தீமை கனியை சாப்பிட்டவனுக்கு பிசாசுக்கு வார்த்தை கேட்டவனுக்கு பிசாஸ் அக்கினி தானே இறங்கின அந்த செடி அக்னி முள்செடி எரிச்சு சாம்பலா போடுமா இல்லையா? அப்படி எரிச்சு சாம்பலா போடுறான் பாரு மனுஷன். போறானா இல்லையா? அப்போ ஆதாமின் சிந்தை மரண அக்கினி. வியாதி ஒரு மரணம், சாபம் ஒரு மரணம், தரித்திரம், அவமானம், வெக்கம், இதெல்லாம் பிசாசு அக்கினி. இது அக்னி இறங்கி 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 வார்த்தை எல்லாம் நன்மை தீமை வார்த்தை, நன்மை தீமை வாழ்க்கை, நன்மை தீமை சரீரம், சபிக்கப்பட்ட மனுஷன், சாபங்குது, வியாதிக்குது, வறுமைக்குது, தரித்திரங்குது, அவமானம், வெக்கம், இதெல்லாம் சபிக்கப்பட்ட சாபங்கள். தரித்திரம் ஒரு சாபம், அவமானம், வெக்கம், நிந்தை, இதெல்லாம் ஒரு பிசாசு அக்னி இறங்கினேக்குது அவன் மேலே. பிசாசு என்ன பண்ணுறான்? அவனுடைய அக்னி, பாவ அக்னி, சாப அக்னி, மரண அக்னி, தரித்திர அக்னி, இதெல்லாம் இறங்கி இறங்கி அந்த முள்செடி எரிஞ்சு எரிஞ்சு சாம்பலாங்கிது. இப்போ திடீர்னு இந்த முள்செடி என்ன பண்ணுது? ஆதாமுக்குள்ள இந்த முள்செடி கிறிஸ்து முள்செடியாக மாறுது. கிறிஸ்து என்ன பண்றாரு? அந்த முள்செடி பார்த்து நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சர்வ ஜீவரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கிறாரு. இப்போ சுத்திகரிச்சு அந்த முள்செடி மேல என்ன அக்கினி ஊத்துவாரு? ஏசுனாரு என்ன அக்கினி ஊத்துவாரு? நன்மத்தையும் அக்கினி ஊத்துவாரு, ஜீவ அக்கினி ஊத்துவாரா? ஜீவ அக்கினி. அந்த ஜீவ அக்கினி அழிக்காது, அது பல 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 ஜுவாலிக்க செய்யும். இப்போ மனுஷனே ஒரு முள்செடி இருக்கிறாமா. முள்செடினா என்ன? என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், துர்குணத்தில் உருவானேன். ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. ஒவ்வொரு மனுஷனும் ஒரு முள்செடி ஏற்கிறான். உடனே பிசாசு அவனுடைய அக்னி இயற்கைக்கு அழிக்கிறான், சாம்பலாக்குற மாதிரி. பல விதமான குடும்பத்தில் அக்னி எரிக்கி சுட்டி வைக்குது, வாழ்க்கையை சுட்டி, சரீரத்தில், பொருளாதாரத்தில், குடும்பத்தில் பல விதமான காரியத்தை சுட்டி வச்சுக்கிட்டே இருக்கிறான். புரியுதா இல்லையா? அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கிறார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்ததுமே இப்போ பரிசுத்தாவி அக்கினியா இருக்கிறாரு. அசுத்தாவி போனதுமே பசுத்தாவி அக்கினியா இருக்கிறதுமே அவன் எரிந்து போகாமல் இருக்கிறான். அவன் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, என்ன எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எரிந்து போலையே, நல்ல பல பல பலன்கிறான். அவன் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறான். கிறிஸ்துனா யாரு? நன்மை தீமை ஜீவசகனியா. அந்த ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம், என் பிதா ஜீவன குமாரன ஜீவ ஆவியான ஜீவனுடையவர். அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்தை இறங்கினா அவன் மேலே ஒரு அக்னி இறங்குது. அது தேவனுடைய அக்னி, அக்னி மழமானவர். அப்போ நீ ஆதாமுக்குள்ள இருக்கிறியா, நன்மத்தையும் அக்னி இருக்கிறியா, ஜீவ அக்னி இருக்கிறியான்னு பார்க்கணும். ஜீவ அக்னி உன்னை ஏற்று சாம்பலாக்காது, உன்னை பல 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 பலன் பிரகாசிக்க செய்யும். புரியுதாமா? அப்படிதான் அந்த மோசேவை அந்த முச்செடியில் அக்னி. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலியிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்னியால் ஜுவாலி தெரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. நல்லா சக்க 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 ஜுவாலி தெரியுது, பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது எரிஞ்சு சாம்பலே ஆக மாட்டேங்குது. அப்போ என்ன முச்செடி அது? பிசாஸ் முச்செடியா தேவடைய முச்செடியா? பிசாஸ் முச்செடினா எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டு இருக்குமா? பிசாசு அக்னி, பிசாசு முச்செடியில் பிசாசு அக்னி போடுவான். நன்மத்தையும் அக்னி போட்டு எரிச்சு சாம்பலாக்கிட்டு வாங்க. இது தேவனுடைய முச்செடியில் தேவ அக்னி இறங்குது. புரியுதா புரியலையா? ஆக மொத்தத்தில் உன் மேலே என்ன அக்னி இறங்குன்னு நீ தான் தீர்மானம் பண்ணும். ஆதாமுக்குள்ளே இருந்துன்னு வச்சுக்க, நன்மை தீமை முள்செடியா இருப்ப, நீ நன்மார்க்க துன்மார்க்கனா இருப்ப. உடனே பிசாசு அக்னி போட்டு உன்னை அழிச்சிடுவான். வாழ்க்கை உள்ள திருடவும் கொல்லவும் அடிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க, அது பரிபூரணப்படம் வந்தேன்னாரா இல்லையா?
அப்போ இயேசு வந்து எந்த மனுஷனை பார்த்தாலும் ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வர்றாரு. எந்த மனுஷனை பார்த்தாலும் முச்செடியாகிறான், சாபத்தில் இருக்கிறான், வியாதி இருக்கிறான், வறுமையில் இருக்கிறான். மத்திய மாட்டுக்கால் நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்துக்கு ஊத்து நன்மத்தியம ராஜ்யத்து ஜீவனுக்குள்ள கொண்டு வந்து பசுத்தாவி இறக்கி அவனை காப்பாத்துறாரு. 38 வருஷமா ஒருத்தன் வியாதியஸ்னாகிறாமா பேசா குலத்துல. அவன் மேல என்ன இறங்கிக்குது? வியாதி 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 வியாதி. நன்மத்தியமுல பொந்துட்டான், முச்செடியாகிறான், சாபமாகறான் வியாதியில. 38 வருஷமா அந்த வியாதி போவே இல்லை. வியாதி அக்கினி இறங்கினேக்குது. ஏசு அவனை பார்த்துமே சுஸ்தமாக வேண்டும் விரும்புகிறாயா? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவந்தன் நன்மத்தியம சரீரத்தை தேவந்தன் உழுது பிசாசு அக்னி இருக்கு. வியாதி அக்னியில இருக்கிறான். 38 வருஷம் அந்த வியாதி அக்னி அவனை விட்டு போல ஏற்றி சாம்பலாங்கி சாபத்தில் இருக்கிறான். ஏசு பார்த்ததுமே ஆதாமுக்குள் பிறந்த நன்மத்தியம சபிக்கப்பட்ட முள்ளா இருக்கிற அவனை கிறிஸ்து தன் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் இவ்வளவு செய்து பசுத்தாவி அக்கினி இறங்குது. இறங்குந்துமே வியாதியில இருந்தான் சபிக்கப்பட்டு இருந்தா எழுந்து நடந்தானா? உடனே பசுத்தாவி இறங்குந்துமே எழுந்து ஜோரா நடக்கிறான். எல்லாரும் அவனை பார்த்து உத்து பார்க்குறாங்க, எப்படா அவன் நடந்தான். அப்போ ஜீவ அக்னி இறங்கணும் மேல. ஜீவ அக்னி வேணா நீ ஜீவனா மாறணும். நான் நன்மத்தையிலே தான் இருப்பேன். பிசாசாக்கி தான் வாய்நாளெல்லாம் இறங்கின்னு இருக்கோம். 38 வருஷமா இறங்கி உங்கள் வாழ்க்கையில். அது 38 வருஷமோ, அது 40 வருஷமோ, அது 20 வருஷமோ, அது 15 வருஷமோ ஆதாமுக்குள் இருக்கிற வரைக்கும் ஒரு அக்னி பிசாசாக்கினி இறங்கி திருடுறது கொட்டது ஐக்குதுமாவே இருக்கும். முடிவு பாதாள அக்னியில் வெளியும் போய் சேர்த்துனது. புரிஞ்சிச்சா? அப்போ பாதாள அக்னியில் தப்பிக்கிறது தான் இயேசு வந்தார். அவருக்கு இயேசு என்று பயிர் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ ஒரு மனுஷனை பார்த்ததுமே நீ என்ன பண்ண? அவன் முள்ளாக்குறான். ஆதாமுக்குள்ள பிறந்து நீ எந்த நாட்டுக்கு போகலாம், எந்த தேசம், எந்த கிராமத்துக்கு போகலாம். உன் தாய் தாப்புனா அவன் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் கட்டின மனைவி கட்டின பிள்ளைங்களா கொடுக்குறோம். பிறக்கும்போது பிசாசு அக்கில் தான் பிசாசு செடியாக தான் பிறக்கிறான். நன்மத்தீமை செடி முச்செடி. அவனை பட்டு ஜீவ செடியா மாத்தணும். ஏசு நன்மத்தீமை அறியத்தக்கவர ஒரு மனுஷன் என்ன நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவன் உள்ளவனா மாத்திரா இருப்பாரு. உடனே பசுத்தாவி அக்கினி இறங்கி அவன் ஜொலிக்கிறான். புரியலமா? அப்போ நீ என்ன பண்ண? இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் திருவுத நீ ஜீவ அக்கினி ஜீவ செடி. நீ ஜீவ வார்த்தை தான் அவன் வாயில. அவன் நன்மத்தேம வார்த்தையா பேசியிருந்தா நீ ஒரு போறதுலாம் பிசாசு அக்கினி இறங்கி உன்னை வந்து பூமியை சபிக்கப்பட்டிருக்கும். போறதுலாம் சாபம் தான் இருக்கும். மூலமா நன்மையும் தீமையும் மைண்ட்ல வச்சுருந்தாக்கா நீயே சபிக்கப்பட்டு எரிச்சி சாம்பலாகின்னு இருப்ப. போற இடத்துல மக்களையும் எரிச்சி சாம்பலாகின்னு இருப்ப. அது பிசாசு ஆதாமுக்குள்ள பிறக்குது. இப்போ கிறிஸ்துவுக்குள் பிறந்தா நீ 100க்கு 100 ஜீவ விச்சத்துகளில் வரணும். இப்போ ஜீவ செடியா மாறணும். ஜீவனாவே தேவனாவே ஜீவன் ஜோயே ஜீவன். அதனாலதான் என்னுடைய எல்லாம் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம் ஜீவ சரீரம் ஜீவ ரத்னம் ஜீவ வார்த்தை தேவி நீதித்து உயிர்த்ததல். நன்மை தீமை செடியில பாவத்தின் சம்பளம் மரணம். பிசாசு அக்கினி இறங்கி எஞ்சி சாம்பலா போடுவேன். கிறிஸ்துக்குள் தான் தேவி நீதித்து உழித்ததல். பிதா ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்தா தேவனுடைய அக்னி உன்னை அழிக்காது, கொள்ளாது, திருடாது. உன்னை ஜுவாலித்து சுகம் பலன் ஜீவன் ஆஸ்தி ஐஸ்வரம் மகிமை கனம் புகைச்சியா இருக்கு அந்த செடி. அப்படிப்பட்ட செடி அந்த மோசையை சந்தித்த செடி. யாத்திராகம் 3ஆம் அதிகாரத்துல அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. என்ன அது இயற்கைக்கு அப்பாற்பட்டதாகுது. ஒரு முள் செடியில அக்னி எரி அது எரிஞ்சு சாம்பலா போறதான் பாத்துக்கிறோம். நேச்சர் இது இயற்கைக்கு அப்பாற்ப. நீ கிறிஸ்துக்குள் தான் நீ இயற்கைக்கு அப்பாற்பட்டவன். புரியுதாமா? இயற்கைக்கு உட்பட்டவன் நன்மை தீமறியத்தக்க கனி புஷாகவே தான் இயற்கைக்கு உட்பட்டது. இயற்கைக்கு உட்பட்ட செடியா இருந்தா அது எரிஞ்சு சாம்பலாடி அக்கில்ல பிசாசு அக்கில்ல. நீ இயற்கைக்கு அப்பாற்பட்டா ஜோயே லைஃப் ஜீவ சொரிய. அதான் சூப்பர் நேச்சுரல் மேனு. ஏசு வந்து சூப்பர் இயற்கைக்கு உட்பட்டவர் கிடையாது. காற்றை கடலை இறையான கடல் மேல நடக்க எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு அப்பாற்பட்டவர் தான் இயேசு. அவர் தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தேல் உங்ககிட்ட குத்துக்கிறாரு. உன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலக பாவத்துக்கு மாட்டு பாதாளத்துக்கு பரிகாரம் பண்ணி ஜீவனுள்ள தேவடைய ஆலயமா மாத்திக்கிறாரு. அப்போ உன் மேல வந்து என்ன ஆகுது? ஜீவ அக்னி பரிசுத்த ஆவியானவர் அக்னியா இறங்கும் போது நீ ஆச்சரியகரமா இருப்பாய். ஆனா கிறிஸ்துக்குள் இருக்கணும்.
கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் நீ என்ன பண்ண, யாரையும் சபிக்கக்கூடாது. நீ சபிக்கணும், ஆசீர்வதிக்கணும், பகைக்கிறவனுக்கு நன்மை செய்யணும், சத்துருக்கு என்ன இயேசு சிநேகத்தை காட்டணும். பகைக்குள்ள என்ன நன்மை, இயேசு நான் ஜீவ பரலோகத்தை கொடுத்து நன்மை செய்யணும். ஒரு துன்பம் நீங்கள் ஜபம் பண்ணணும். என்ன ஜபம், உம்முடி பரமலுக்கு உம்முடிய நான் உம்முடி நாங்களும் எனக்கு கிடைக்கிற அவனுக்கு மன்னிக்கிறோமே, உம்முடி நான் உம்முடி உங்களை எந்த தீமை என்று அக்னி ஜுவாலை சபிக்க முள் எஞ்சி சாம்பலாவது தீமை என்று ரசித்துக் கொள்வார். ஆக மொத்தத்தில் கிறிஸ்துக்குள்ள வரணும். இப்போ நீ என்ன பண்ணணும், இயேசு ஏற்று ஞான சாம்பல் திருவந்து பண்ணி கிறிஸ்துக்குள் வந்துட்ட பசுத்தாவி அக்னி இறங்குறாரு. போகிற இடத்துலலாம் ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, பாவ சாபம் மன்னதர் பிசாசல் கிரியெல்லாம் அழிஞ்சு போடும். தேவடைய ஆசீர்வாதமாக இருக்கும். புரியுதாம்மா? நீ ஆதாமுக்குள்ள இருந்துனா பிசாசு அக்னி இருந்து சுகம் பலன் ஜீவன் நல்லா ஆயிடுச்சுன்னு இருப்பான். அப்படியே நெகட்டிவ்ல போவோம். பிசாசின் கிரியை ஆயிக்குனாக்கா நீ கிறிஸ்துக்குள் வரணுமா. அப்போது தேவடைய கிரியல்னா ஆதாமுக்குள்ள தேவடைய கிரியெல்லாம் ஆயிடுச்சுட்டு இருப்பான். அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன, நான் கெட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அற்புதமாயிட்டாரு அந்த செடியை. உன்னை கூட அற்புதமாக மாற்றினாக்கா நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். புரியுதாம்மா? அந்த கிறிஸ்து வச்சு உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. இயேசு ஜீவன் பரிபூர்ண கோடா கோடியா தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு கொடுக்கும்போது அபிஷேகம் பசுத்தாவின் அக்னி இறங்கி 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 என்ன பண்ண, நீ அற்புத காட்சியாக தான் இருப்ப. புரியுதா? அப்படிதான் மத்திய மாட்டில் உட்கார எங்கே போனாலும் புல்செடி திமிர்வாதக்காரன் லேகோன் பிசாசு பெரும்பாடு உள்ள சரி. இந்த லேகோன் பிசாசுக்குள்ள எத்தனை பிசாசு இறங்கிச்சு? 2000 பிசாசு இறங்கிச்சு. ஆதாம்குள்ள நன்மத்தை மரியத்தக்க கண்ணில் பிறந்துட்டான் ஒரு அம்மா வயிற்றுல. பிசாசு அக்னி இறங்கி உடம்பெல்லாம் பிசாசு அக்னி அழிஞ்சுங்க எடுக்கிறான் பாரு. அப்படி அப்படியே சாபத்தில் பாவத்தில் மரணத்திலே இருக்கிறான். அவனை பார்த்ததுமே இயேசு அத்தனை பிசாசு துரத்தும்படி அவனை ஜீவனுக்குள்ள கொண்டு வராரு. நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக லேகோன் பிசாசு பிச்சுக்காக என்ன பண்ணாரு? இயேசு ஜீவ சர்வ ஜீவரத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு கொடுத்து அவன் ஒரு முள்செடி மாதிரி இருக்கிறாமா. தன்னை தானே காயப்படுத்திக்கிறான். முள் என்ன பண்ணான், தன்னை தானே குத்தம் அந்த ஏரியாவே காலிக்கிறான். கூக்குரலிட்டு இருந்தானா. அவனை பார்க்கறதுக்கு அங்கே போகிறதுக்கு பயந்து இருந்தாங்க அந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்க. அவ்வளோ முள், அவ்வளோ பிசாசு அக்னி இறங்கி 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 அப்படியே அழிஞ்சுங்கிறான். ஏசு அந்த முள்செடி மாதிரி அந்த லேகோன் பிசா 2000 பிசாசு பிடிச்சு ஒன்று பார்த்து, நானே நல்ல மேய்ப்பன், அவனை கொஞ்ச நேரத்தை என்னுடைய மகனா மாத்திரன்னு சொல்லி தன்னுடைய ஜீவ சரீரம் ஜீவரத்தம் நன்மத்தை மரியத்தக்க கனி புஷிக்கனாலில பிசாசு அக்னியம் ஆயிட்டான். பிசாசு முச்செடி ஆயிட்டான். இப்போ அவனை ஜீவ விச்சத்துகளில் கொண்டு வர்றதுக்கு நானே நல்ல மேய்ப்பன், நல்ல ஜீவ சரீரம் ஜீவரத்தம், அதான் ஜீவ விச்சத்து கனி. அதை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்ததுமே அத்தனை அசுத்தா அவனை விட்டு கைண்டு போய் பசுத்தாவி அக்னி இருந்து அவன் சொஸ்த புத்தி அடைந்தான். எஞ்சி போனான்னா நல்லா இருந்தானா, பிரகாசமா அந்த ஆளு வித்தியாசமாயிட்டான். அப்புறம் வருஷத்தை நிர்வாணம் வருஷத்தோட கட்சியில் பிணங்கள் மத்தியில் இயேசு பாத்திரத்துல வந்து உட்காடுறான். கட்சியில் தக்கப்பூரில் போய் உலகத்துக்கே ஒலி ஆயிட்டார். அவனை பூமிக்கே உப்பாயிட்டார். விளங்கிச்சா விளையிலையா? அந்த மாதிரி நீ எங்கே போனாலும் பிறக்கும்போது ஆதாமுக்குள் முச்செடியாக தான் இருப்பான். முள்ளுன்னு என்னம்மா? சாபம், வியாதி, வறுமை, தரித்திரம், மாட்டுத்தனம் எல்லாமே சாபம்தான். ஆதாமின் சிந்தை மரணம். ஆதாமுக்குள் பிறந்த அம்மா வயிற்றுல நீ பிறந்தாவே போதும். நன்மை தேவை, நல்லவன் கெட்டவனா தான் இருப்பேன். அதெல்லாம் பாவத்தின் சம்பளமான பிசாசாக்கி வாய்நாளெல்லாம் சிறிய வயசு, வாலி வயது, திருமண வயது, முயது வயது, திருடன் திருடிங்கன்னு கொண்டு சந்தோஷம், சமாதானம், சுகம், பேலன்ஸ் எல்லாம் திருடுறான். அப்புறம் கொள்றான், அழிக்கிறான். ஏன்னா பிசாசாக்கி நீ இறங்கி அழிச்சு முச்செடி எரிஞ்சு சாப்பிடக்கூடாது. நீ கிறிஸ்துக்குள் வந்துட்டாக்கா பாவத்தின் சம்பளம் மாறணும். தேவி நீதி, கிறிஸ்துக்குள்ள தேவி நீதி டு யூகித்ததுக்குள்ள வரணும். அதுதான் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தான் எடுக்குது. பாவத்துக்கு மறித்து தேவி நீதி டு உழித்ததுக்கு வரும்போது உடனே ஒரு அக்னி வருது. இது வந்து பிசாசு அக்னி கிடையாது, இது தேவனுடைய அக்னி. தேவனுடைய உன்னை எரிச்சு சாம்பலாக உனக்கு கனம், மகிமை, புகழ்ச்சி, ஆசுவாத, ஐஸ்வர்யம். நீ ஆதாமுக்குள் எதெல்லாம் ஏந்த முடியும், சுகம், பலன், ஜீவன், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், மகிமை கொடுத்து நித்திய ஜீவன் பரலோகத்தையே கொண்டு போய் சேர்த்துறோம். மனசிலாச்சா இல்லையா? சரி, இப்போ ஒரே ஒரு வசந்த வாட்சி முடிப்போம். லூக்கா என்ற சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். இது லூக்கா என்ற சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 54வது வசனம். லூக்கா என்ற சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 54வது வசனம். லூக்கா 9:54. And
Luke chapter 9. Luke 9 chapter Mm. 54th verse. Mm. And when his disciples Mm. James, Mm. James and John Mm. saw this, they said, Lord, do you want us to Mm. command fire to come down from heaven Mm. and consume them, Mm. just as Elijah did? இங்க பாரு, இங்க சொல்றாரு, லூக்கா 9:54, அவருடைய சீசராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்னி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டையிட உங்க சித்தமா என்றார் என்று கேட்டார். மூக்கு மேல கோவம் வந்துச்சு யாக்கோபுக்கும் யோவானுக்கும். உடனே வானத்திலிருந்து எலியா அக்னி இறக்கி அழித்து போட்டது போல நான் இவர்களை அழிக்க உமக்கு சித்தமா. அதுக்கு உடனே இயேசுக்கு திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்கள் என்று அதட்டி உடனே அதட்டார் பாரு. எப்பா அடுத்து பாரு, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்குவதற்கு அல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். அதாவது மூக்கு மேல் கோபம் வந்துட்டு யாருக்கு? யாக்கோபுக்கும் யோவானுக்கும். அது என்ன சம்பவம்னா, அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளலையாம். அந்த ஊர் ஜனங்க அவரை ஏற்றுக்கலையாம் இயேசுவை. உடனே மூக்கு மேல் கோபம் வந்துச்சு. என்ன சொல்றான்? அவருடைய சீசர்கள் யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்னி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார். உடனே இயேசு, ஆமாப்பா, எனக்கும் கோபமா தான்ப்பா, போட்டு அழிச்சு அக்னி இறக்கு அப்படி சொல்ல பாரு. என்ன சொல்றாரு? அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று அதட்டி. என்ன ஆவி? இன்னும் நன்மத்தையும் ஆவி தான் இருக்குது. யாருக்கு? யாக்கோபுக்கும் யோவானுக்கும். நன்மத்தையும் ஆவி இருந்தா பிசாசு அக்னி வச்சு ஆளியா அழிச்சு விடு. நீ உனக்குள்ள நன்மத்தையுமே கனிச்சுன்னு வச்சுக்கோ பச்சுமா. பாவத்தையும் நீ சபிக்கிற பாரு, அது ஒரு அக்னி மாதிரி போய் அவனை சபிச்சிடும். அதான் ஆதாமின் சேர்ந்த மரணத்தை கொண்டு வரோம். ஏன் சொல்றாரு, நீங்க என்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்களா என்று அவனை அதிட்டுப்பா. என்ன ஆவியில் இருக்காதுப்பா. என்ன ஆவியே? ஆதாமுக்குள்ள இருக்காது, என்ன மாதிரி இருப்பான்ட்டாரு. நான் நன்மத்தையும் மாதிரி ஏற்றவங்க. உடனே அவன் என்னை ஏத்துக்கல, அதனால போட்டு சபிச்சிருது. என்னை சபிச்சிட்டான்னு நான் சபிக்கிறவங்களே ஆசிர்வதிக்கிற ஆளுப்பா. நான் பகைக்குள்ளே நன்மை செய்யல ஆளு, சத்துருக்குள்ளேயே சிநேகிக்கிற ஆளு. நான் என்ன ஆவி உள்ளவன்? ஜீவன் உள்ள ஆவி உள்ளவன். ஏசு சொல்றேம்மா, நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் தான் மனுஷன். உள்ள அக்னி வச்சுங்க, பிசாசு அக்னி போட்டு அழிச்சே கூட உன்ன ஜாகத்தை. இங்க சொல்றாரு பேரு, அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று அதட்டி. அதுக்காக உங்களை சேஷன் ஆயிடுச்சேன். சேஷனா நான் குருவை ஃபாலோ பண்ணோம். குரு ஜீவன் உள்ள ஜீவ வச்சிருக்க. நீ இவன் நன்மை தேவையிலேக்கிறான். இன்னும் தேரல பாரு, இன்னும் அரைங்க வரைக்கும் தான் தேடின்னு வரான். அதனாலதான் இயேசு போல டக்குன்னு மாறினான். மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல. பாரு, மனுஷகுமாரன் இந்த இயேசு ஐக்கியத்துக்கு இல்லப்பா. முச்செடி எரிச்சு சாம்பலாக்குது. அந்த முச்செடியே சாபமான முச்செடி ஆசீர்வதிக்கும்படி, ரட்சிக்கும்படி, அவனை பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படி, சாபத்திலிருந்து, தரித்திலிருந்து, பாதாளத்திலிருந்து ரட்சிக்கும்படி தான் வந்தாரு. படி மனுஷகுமாரன் படிச்சு அந்த வசனத்தை, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். படி 55 வசனத்தை 56 தெரியும். For the Son of Man did not come to destroy men's. Did not come to destroy. மனுஷன் ஐக்கியத்துக்கு அல்லப்பா, ரட்சிக்கிறதுக்கு. அதுக்கு நான் ஜீவனே கொடுக்கணும். அவனுக்கு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? கொடு. நீ ஏன் நன்மையும் கொடுத்துக்கிற? But to save them. அப்போ நீ நன்மைத்தையுமே கொடுத்தா அழிச்சு விடுவேன். அவன் சொல்றான், வானத்திலிருந்து எலியா அக்னி வச்சு அந்த மாதிரி பழைய ஏற்பாடு செஞ்ச மாதிரி உப்பு அழிக்கலாமான்னு கேட்குறான். உடனே அதட்டுறாரு, அப்பா அதுக்காக நான் உங்களை கூப்பிடலப்பா சேசனா, என் ஜீவனை கொடுங்க. தேவன் தானே கொடுக்குது. பசு தாக்கின்னு இறங்கி அவன் ரசிக்க போட்டுருவான். அதுக்காக அவனுக்கு ஒரு சின்ன விஷயத்துக்காக போய் அவனுக்கு போய் ஆயிட்டுக்கிறேன். யாராவது சின்ன அதான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சப்சின்னு, சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ
ரட்சிக்கிறதுக்காக வந்தவர் ரட்சித்து ஜீவனையே குத்துருவாரு. ஜீவனை கடங்கா ஜீவ சரஞ்சு தேவன் தனக்கு உழுது பசுத்தாக்கி இறங்குமா இருக்காதாம்மா, அந்த வேலையை செய்யுங்கடான்றாரு. அப்போ மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். புரியுதம்மா? அப்போ என்ன அக்னி கொடுக்க வந்தாரு? ஜீவ அக்னி கொடுக்குதா, ஜீவ வார்த்தை இயேசுக்கு சாமி பரலோகத்தையே கொடுக்க வந்தார். எல்லாருக்கும் எல்லாம் முள்ளாக்குறாங்க. பண்ணுற சேட்டையை பார்த்தா கோபம் பகை எரிச்சல் வந்து சபிச்சிடாதே நீ நன்மை தீமையில எஞ்சி சாம்பலாகவே போடுவான். இயேசு சுச்சி அதுக்கு பதிலாக ஜீவ சொல்ற இயேசு உங்கள் சபிக்கலோ ஆஸ்வதிகள் பகை கொடுத்து நன்மை செய்யுங்கள் சத்துரு கிறிஸ்துவை கோடா கூடிய தேவன் தனக்கு ஆதம் வந்து முழுவத்து கொடுக்க அசுத்தாய் ஓடி பசுத்தாய் இறங்கமா இருக்காதா? அப்போது இயேசு ஜீவன் பரிவில் கோடா கூடிய உன் மனைவி பேச சொல்லி, கணவர் பேச சொல்லி, பிள்ளைங்க பேச, ஏரியாவுக்கு ஜனங்க பேச சொல்லி, சபையில் எல்லாருக்கும் ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் முச்செடியாக தான் இருப்பான். நன்மை தீமை அக்கினி போட்டு அவனையும் அழிப்பான், குடும்பம் முழுவதும் அழிச்சின்னு இருப்பான். இயேசு ஜீவன் பரிவில் கோடா கூடிய தேவன் தனக்கு ஆதம் உணவு அசுத்தாய் போய் பசுத்தாய் ஆக்கின்னு வந்துமே அவன் ரசிக்கப்பட்டுருவான். அசுத்தாய் போய் அப்படி சொல்லுது வசனம். அப்போ இன்னொரு வசனம், பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன்னு ஒரு வசனம் இருக்கும் பாரு. லூக்கா 12:40. லூக்கா 12:40 லூக்கா 12ஆம் அதிகாரம் 40வது வசனம். அப்போ பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன். 12 படி இங்கிலீஷ்ல. Luke 12th chapter 12th 40th verse. Therefore லூக்கா 12:40. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன்னு ஒரு வசனம் பாரு. அப்போ பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன். என்ன அக்னி? ஜீவ அக்னி. அந்த வசனம் இருக்குது. அல்லேலூயா, சோஸ்ரம். பூமியின் மேல் அக்னியை போட வந்தது. நல்ல வசனம் பாரு. அது எங்க பாரு? லூக்கா 22:40 படி. 22:40 இந்த வசனம். இந்த செல்போன் வந்து இந்த வசனத்தை எடுத்துடுறேன். படி. என்ன 22:40 ஆகுது? படி. When he came to the place, he said to them, pray that you may not enter into temptation. அது இல்லைம்மா, வசனம் செல்போன் கொடு. அப்போ பூமியின் மேல் அக்னியை போட வந்தாராம் பாருங்க. பிசாசு ஒரு அக்னியை போட வந்தான். என்ன அக்னினா நன்மை தீமை அக்னி போட்டான். ஏதேன் தோட்டத்திலே எல்லாம் அழிஞ்சு விட்டாங்க. சோதம் குமாரில் அது அந்த வசனம் எது பாருங்க. லூக்கா 17:29 உன் செல்போன் எங்க எடுத்து சீக்கிரம். லூக்கா 17:29 பாருங்க. அது இன்னைக்கு வெளியே எரிஞ்சுங்குது. அது நன்மை தீமைக்கு உலகம் ஃபுல்லா. 17:29 படி. இது பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம். 17:29 லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. படி. 17th chapter 29th verse. But on the day that Lot went out of Sodom, it rained fire and brimstone from
heaven and destroyed them all. அப்போ வானத்திலிருந்து சோதம் குமார்னா என்னம்மா, ஆதாமுக்குள்ள பிறந்தவன் நன்மத்தை மாதிரியே தக்கவன். அங்க என்ன ஆயிடுச்சான், ஒரு பால் உறவு லெஸ்பின்னு, அது இதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஆணோட ஆணு. லெஸ்பியன்னா பெண்ணோடு பெண்ணு, பெண்ணோடு பெண்ணும் ஆணோடு ஆணும். செக்ஸுவல் ஓமா செக்ஸுவல் எல்லாம் இருந்துச்சாங்க. ஒரே அக்கிரம மிகுதியா இருந்துச்சான். ஆதாமுக்குள்ள பிறந்த நன்மத்தையும் அறியத்தக்க கனி சாகவேஷா நன்மார்க்கம் துன்மார்க்கம், நன்மை தீமையான செயல் அதிகமாகி போச்சாங்க. உடனே என்னாச்சு, பிசாசாகி பழைய ஏற்பாட்டில் பாவம் பெருகினத்துல என்ன சொன்னாலும் கேட்கல, ரொம்ப கொடிதாகி போச்சு. அப்போ என்ன அக்னி, நியாயத்திற்கு அக்னி, அக்னி எரிச்சு அந்த பட்டத்தையே சாம்பலாயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம், பிசாசு அவங்கள பாவத்துக்கு உட்படுத்தி அந்த நிலைக்கு ஆளாகிட்டான். புரிஞ்சுச்சா? அந்த மாதிரி புதிய ஏற்பாட்டில் மனுஷகுமாரன் மனுஷனை ஐக்கிறதுக்கல்ல ரட்சிக்கிறதுக்கே வந்தாராம் ஜனங்களை. அப்போ ரட்சிக்கணும்னா என்ன பண்ணணும், கம்பல்சரி ஜீவ ரத்தத்தையே கொடுக்கணும். அது சோதம் குமார பட்டணம்னா இருக்கட்டும், அது என்ன பட்டணம், அங்கே சமாரியா பட்டணத்தில் அது சேசர்கா டென்ஷன் ஆகி அக்னி இறக்கி அழிச்சலாமான்றாங்க. உன்னே சொல்றாரு, நீங்க என்ன ஆவியுன்ற அதட்டி மனுஷகுமாரன் மனுஷனை ஐக்கிறதுக்கு அல்ல, புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கே வந்தாருனாக்கா என்ன அர்த்தம், எப்பேற்பட்டோம் எந்த மனுஷன் பிரகாசிக்கிற, அப்போ ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை குத்தா போதும். ஏசு ரத்தம் சகல பாவத்தையும் அப்போ ஏசு கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரணுமா இல்லையா? ஏசு மொட்டையாது, ஏசு ஜீவனை தேவனுக்கு ஆதாம் டாக்ட் அசுத்தாய் போய் பசுத்தாய் இறங்கிட்டான். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான வழி. டேகோன் பிசாசு பிச்சவனே ஏசு ரச்சித்தாருமா, அவ்வளோ 2000 பிசாசு பிச்சவனை. அதுக்கு ஜீவரத்தை வாலண்டியா கொடுக்குற. நீ கூட ஏசு கிறிஸ்து ஜீவனை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. நன்மை தேமை கனி தேவன் தர உலகத்துக்கு முள்ளாவே இருக்கக்கூடாது. நீ குடும்பத்துக்கே முள்ளு, சாபம், பாவம், மான அக்னியா இருக்கக்கூடாது. பிசாசு அக்னியாவே இருந்துக்கூடாது. மெச்சூர்ட் ஆகணும். பவுலன்னா சொல்றான், இனி நான் இல்லை இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறேன்னு சொல்றானா இல்லையா? அதாவது லூக்கா 12:49, பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். கேடு இங்கிலீஷ்ல லூக்கா 12:49, பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பூமியின் மேல என்ன அக்னி? ஜீவ அக்னி. ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றாரு. படி லூக்கா 12:49. இந்த பூமியின் மேல பிசாசு பாவ அக்னியை போட வந்தான். நன்மத்தை மறியத்தக்க கூடி பூமியை அழிச்சு சாம்பல் ஆகிட்டான். நோவா காலத்துல உலகமே எஞ்சி போச்சு தண்ணீரால. சோதம் குமார அக்னியால, சோதம் குமார எல்லாம் பாவத்தை செஞ்சு பாவ அக்னி குத்து பிசா அவன் ஐக்கிறவன் கொல்றவன் திறறவன். ஏசு சொல்றாரு, மனுஷகுமாரன் மனுஷனை ஐக்கிறதுக்கல்ல ரட்சிக்கிறதுக்கே வந்தாராம். அப்போ என்ன பண்ணும், எப்பேற்பட்ட பாவி பார்த்தாலாம் அப்படியே சப்ஜெக்ட் இருக்கிற ஜீவ ரத்தம் அவன் பேர் சொல்லி தேவன் ஆதாம் டாக்டா பசுத ரட்சிக்கிறது. 12:49 படி வசனம் சொல்லி படி. Luke 12th chapter 49th verse. I came to send fire on the earth, and how I wish it were already kindled. அப்போ செண்டு அவர் எதுக்காக வந்தாராம், என்ன அக்கினி, நன்மத்தை அக்கினி போடுறதுக்கு. ஏற்கனவே வந்தான் பிசாசு, ஏதேன் தோட்டத்துல வந்துட்டான், நன்மத்தை அக்கினி போட்டு அழிச்சுங்கிறான் அவன். ஏசு எதுக்கு வந்தாரு, பரலோகத்துல இருந்து பூமியின் மேல் ஜீவ அக்னியை போட வந்தாராம். அந்த ஜீவ ரத்தத்தை தேவன் தருக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு டாக்டா குத்தினாக்கா பசுத்தாவை அக்னி அறிக்கலாம். நன்மை தேம கனிய தேவன் தருக்கு ஆதாம் முழு பிசாசு அக்னி அறி நீ அழிஞ்சு கூட குடும்ப சமூக உலகமே அழிஞ்சிச்சு. உனக்கு பூமியில வம்சங்கள் எல்லாம் நன்மை தீமை அறியத்தக்க கனி சாவி உன்னுக்கும் பூமியில வம்சங்கள்லாம் சபிக்கப்படும். முள்ளும் குறுக்கும் முளைக்கு ஆதாம்குள்ள பிறந்த ஆதாம் வியாபாரில் இருந்தாக்கா கிறிஸ்துக்குள்ளா இயேசு சிஜோன் தேவன் தருக்கு ஆதாம் முழு பசுத்தாயிருக்கு. நீ ஜீவ அக்னி ஜமலம்மா. அப்போ பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன். இப்போ எல்லாமே
எல்லாமே 2 காரியத்தை வெளிப்படுது, பாவத்தையும் மரணத்தையும். வானம், பூமி, சமுத்திரம், நீர் நிலைகள், மனுஷன், மிருகம் எல்லா ஆதாமுக்குள்ள நன்மத்தையும் அறியத்துக்கு தேவன் தனக்கு எல்லாமே சபிக்கப்பட்டுக்குதுமா. எல்லாம் ஜீவ சர்ரம், ஜீவ ரத்தம், ஜீவ அக்னி, ஜீவ ஆற்றல், ஜீவ லட்சி, ஜீவ கிட்னி, ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சமுத்திரம் எல்லாம் ஜீவனுக்குள்ள கொண்டு வந்து அதை ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது அது முச்செடி அப்படி ஆச்சரியமா அற்புத செடியா மாறி போச்சு. அப்போ முச்செடியில மோசேன் முச்செடியில அக்னி ஜுவாலை பற்று அது எரியாதுன்னா அந்த செடி என்ன வைக்கிறாரு? ஆதாம் வழியா பிறந்து வந்த அந்த முச்செடியை கிறிஸ்து தேவனுடைய தேவன் தன கிறிஸ்து வசுத்தாவை அக்னி அது முச்செடி அற்புத காட்சி ஆச்சான். இப்போ மோசையும் அதே மாதிரி அற்புதமா மாற்றிட்டானா இல்லையா? பழைய ஏற்பாட்டில் மோசை அவ்வளோ அற்புதமான மனுஷனா மாறிட்டான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கே ஒரு ரட்சகனா அங்கதான் மோசை முதல் கத்த தரிசனமா வராங்க. புரியுதமா? மோசைக்கு தரிசனமாகி அங்கிருந்து தான் அவனை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. அவனையும் ஒரு அற்புத செடியா மாற்றி எகிப்துக்கு கொண்டு போய் பார்வோன் கையில் இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் விடுதலையாக்கி கானான் தேசத்தெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறாரு. அப்போ ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் கொண்டு வரணும். வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டிடுதே. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஆதாம் வழியாக தான் எல்லாரும் பிறக்கணும். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அவன் முச்செடியாக தான் இருப்பான். சபிக்கப்பட்டவன், நிந்திக்கப்பட்டவன், சுயநீதி, அநீதி, பாவம், சாவமான எவ்வளோ படித்தவன் படிக்காத ஏழை பணக்கார அரசியல் தலைவர் விஷயமா ஆணு பெண்ணு உயர்ந்த வானத்துக்கே பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டாங்க, முச்செடி ஆகிட்டாங்க. இப்போ அடுத்து இலவசம் கிறிஸ்துவ மீட்பை கொண்டு அவன் நீதிமான ஆகிக்கலாம். அடுத்த வருஷமே சொல்லுதா இல்லையாம்மா? ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை முச்செடி சபிக்கப்பட்ட செடி ஆகிட்டாங்க. அடுத்து இலவசம் அவருடைய கிறிஸ்துவ மூலமா வந்தா அவன் நீதிமானாக ஆசீர்வதிக்கப்பட்ட செடி ஆகிடும். பரிசுத்தாவின் அக்னி அவன் மேலே இறங்கும். அதான் பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்தாவை இறங்குறாரு. மரித்து அடக்கம் 3 உயிரோடு இருந்து சேஷர்கள் மேல என்ன பண்றாரு? அப்போ 2ஆம் அதிகாரம் பரிசுத்தாவை அக்னியா இறங்குறாரு. உலகமெங்கும் போய் சகல சுவிசேஷ பிரசங்கம் பண்ணி பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன். என்ன அக்னி போட்டுங்கிறது தான் இங்க கேள்வி. நன்மத்தையும் அக்னி போடுறியா, ஜீவ அக்னி போடுறியா? நன்மத்தையும் வாழ்க்கை வாயிறியா, ஜீவ வாழ்க்கை வாயிரா? இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய். இயேசு நன்மத்தையும் அறியத்த குரல இயேசு சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக. அந்த ஜீவன்ல தேவி நீதி தூதர் பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கும்போது பசுத்தாவி அக்னி இறங்குது. நீ அற்புத காட்சியாய் மாறி வாழ்நாளெல்லாம் கிறிஸ்து கொடுக்கணும். அவரே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் என்று வார்த்தை நிலைத்துதான் அவன் மிகுந்த கனி, ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதானம், பரலோக நித்திய ஜீவ பரலோ கொடுப்பான். அதனால பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன். அப்புறம் சொல்றாரு, வானத்திலிருந்து அக்னி அருகி அழிச்சிடலாமான்னு கேட்குறாங்க யாக்கோபும் யோவானும். அப்படியே மூக்கு மேலே கோவத்து பாரு. அந்த மாதிரி மூக்கு மேலே கோவத்து சபிச்சு விடுவாங்க எல்லாருமே. அதாமுக்குள்ள இருக்கிறாங்கம்மா. இதுலெல்லாம் எங்கள் அப்பா எக்ஸ்பெக்ட் அதான் நினச்சி பார்க்குறேன். சபிச்சானா இப்படி அப்படி சபிக்க மாட்டாரு. அதான் அவரே ஒரு முச்செடி. ஊரு நாடெல்லாம் சபிச்சு எப்படியே போய் பாரு வாழ்க்கை. இப்போ கிறிஸ்துக்குள்ளதான் ஜீவ சரஞ்சு தேவதற்கு அவ்வளவும் பேசணுமா இல்லையா? அதான் எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற சரிகிறார். இயேசு சராத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு குத்து ஜீவனே குத்துறாரு. தேவனுக்கு ஆதாம் அத்துத்தாய் தொத்து பசுத்தாய்க்கு இனி பாவம் செய்யாதே, நானே திராட்சை செடி, நீ கூட ஒருவனின் வார்த்தை நிறைத்திருந்தார். புரியுதாமா? அதனால் ஆதாமுக்குள்ள இருந்தா உன்னையும் நீ எச்சி சாப்பிடாக்கோ, மற்றவங்களையும் எச்சி முழு உலக சாபமா இருக்க. அதான் ஆதாயம் ஏவாள் போது உன்னித்து பூமியை சபிக்க முள்ளு குறுக்க முளைப்பிக்கும். ஏவாள் ஊழியத்தை செய்யாத, இயேசு ஊழியத்தை செய்யாது. இயேசு தேவ நீதி தூவித்தல் பரலோக ராஜ்யம். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம். நீ உன்னையே ரச்சது, குடும்பத்தை பட்டத்து உலகத்தையே நீ ரச்ச, உலகத்தையே பூமிக்கே உப்பாய் இருப்பாய். ஏசு எங்கு சுற்றிருந்தார். பிசுவாசின் பல்லப்படாத யார் வெளியில் இருக்கிறார். மத்திய மார்லோக்கா எங்கு சுற்றி கூட்டுக்கட்டு செவிட்டுக்காடு எல்லாம் சபிக்கப்பட்டுக்கிறாங்க. எஞ்சி சாம்பலாகி போச்சு. வியாதி, வறுமை, தரித்திரம், பிசாசு, அகாலமான தரித்திரம், அவமானம், வெக்கம், இந்த கடன் தொல்லை, தரித்திராவி எல்லாத்தையும் ஏசு தரித்திர சுவிசேஷ பிரசங்கப்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதை நொறுங்களை விடுதலாக்கவும், சிறைப்பட்டு விடுதலாக்கவும். நானும் அவைகள் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வேறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்து கொடு, சோர்ந்து போகாமல் கொடு. இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும். கிறிஸ்து தேவன் தனக்கு இயேசு சரி இயேசு ரத்த வேலையை வானத்தோடு பரலோகமே ஜீவ உலகம், ஜீவவான ஜீவசரம், ஜீவரத்தம், ஜீவ வார்த்தை, எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற அன்பு. அதனால தான் இயேசு கவலைப்படாது, சோர்ந்து போகாது, பயப்படாது. இதெல்லாம் பிசாசாக்கினி. அப்போ கவலைப்படுறது மாதிரி கிறிஸ்துவை தேவன் தனக்கு கவலைப்படுறக்கார வெளிப்பட்டபடி போல் நீங்கிடும். அதனால இயேசு ஜீவன் பரிவு ஜீவன பிதா
ஆதாம்லேருந்து முழு உலகத்து வாழ்நாள் நமக்கு ஒரு ஆளுக்கு நன்மை தேவை காட்ட ஒரு ஆள் மூலம் அக்னி இறங்கிடும், பிசாசு அக்னி அங்கே போடும். அதனால தான் இயேசு எடுத்துட்டு ஞானசார திருவந்தல் பங்கெடுத்துட்டு ஊர் செல்ல நாடு செல்ல அரசியல் பேர் விசுவாசி ஊழிக்காரு, அந்த ஊழிக்காரு, இப்படி எந்த ஊழிக்காரு, அந்த ஊழிக்காரு சொல்லி நன்மை தீமை பேசி இவங்களே அசுத்த அக்னி இறங்கி சபிக்கப்பட்டு இருப்பாங்க. சபையில் கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கலாம், ரொம்ப மோசம் விலகி இருக்கலாம். இயேசு கடிந்து கொண்டாரு, புத்தி சொன்னார். இயேசு ரொம்ப ஆனால் நன்மை தீமை எங்கேயுமே யாருக்குமே பேசலை. அவர் ஜீவ அக்னியாவே இருந்தார். எங்கே போனாலும் பசுத்தாவி தேவதூர்கள்லாம் அவர் மேலே இறங்கியிருந்தாங்க. ஜீவ அக்னியாவே இருந்தார் அவர். பாரு கட்சியிலையும் கட்சியில் சிலுவையில் உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகி அதுக்கப்புறம் ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு ஆதம் மூது பாவன்ட்டு மட்டும் பாதலத்து தேர்ந்து வந்துட்டார். அதனால தான் ஜீவனுக்குள்ளே இருக்கணும். ஆமாம், ஆதாமுக்குள்ளே இருந்தாக்கா சபிக்கப்பட்டு சரி தான். எங்கே இருக்கிற அக்னி வந்து இறங்கி எஞ்சி சாம்பல் ஆகின்னு இருக்க வேண்டியது தான். நம்மளும் மற்றவங்களை சாம்பல் ஆகின்னு போக வேண்டியது தான். அது பிசாசு. கிறிஸ்துக்குள் வந்தா தேவி நீதி தூய்த்ததில்லை. தேவன் தனக்கு ஆதாம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதுக்குள்ள அசுத்தாயோட பசுத்தாய் வர நீ உலகத்துக்கே உள்ள பூமிக்கே உப்பு. பசுபிதா இந்த அருமையான வேலையில உங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தீயாதீங்க. பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் போய்த்திருக்கிறான். அவன் சவுலு பவுலா மாதிரி கொரிந்திரு கசுலு கலாத்திரு ரோமாபுரி பணக்கு ஆதாமுக்குள் கிறிஸ்துக்குள்ளே சொல்றான். அவன் பாவிகளும் பிரதான முச்செடியாக இருந்துச்சு. கிறிஸ்துவர்களுக்கு சபையை துன்பப்படுத்தி இருந்த அந்த சவுலு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு ஞானசாண்டி தாமத கிறிஸ்து மேஜான்னு பிரசங்கம் பண்ணான். இனி நாளே இல்லைப்பா, இயேசுவே எனக்குள்ள தான், கிறிஸ்து எனக்கு சொன்னான். சூப்பர் அற்புத காட்சியாக மாறிட்டான். உலகத்துக்கே ரசிகனாக வரான். பவுல் மூலம் திரளான சபைகள் சாபிக்கப்பட்டு இனி நானே இல்லை இயேசுவே கிறிஸ்து எனக்கு ஜீவன்றான். இயேசு ஜீவன் பரிவர்த்தனை இயேசு சாமட வாக்குத்ததை தேவன் தனக்கு உலக கொடுத்து செய்யிட்டு பவுலா உலகத்தையே கலக்கிற பவுலா மாறிட்டாங்க. ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் முச்செடியாக இருந்து எஞ்சி சாம்பலா போகிறத விட்டு கிறிஸ்துக்குள்ள தேவி நீதி தூய்த்தல் தேவன் தனக்குள்ள பரிசுத்தாவின் அக்கினால் நிரப்பி ஆசுவாத ஐஸ்வரி சமாசன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க இந்த செய்தி கேட்கிறோடு பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோங்க. தான் உலகம் 816 கோடிக்கு அதிகமாக எங்கள் சபை குளோபல் சர்ச்சு வானக்கூற பூமி இப்போ எங்கே போனாலும் ஆதாமுக்குள்ள முச்செடியாக இருந்து எஞ்சி பத்திரிகை தொலைகள் சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் தத்திரங்கள் வியாதிகள் அகால மரணங்கள் கொலைகள் வெறிகள் விபச்சாரம் வேஷம் எல்லாம் பிசாசாக்கிட்டே இருக்குது. இயேசு ஜீவன் பரிவுரை தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாள்லாம் கொடுக்கிறதா 816 கோடிக்கு வரைக்கும் இரவும் பகல் தேவன் தனக்கு அசுத்தாய் துத்தி பசுத்தாய் ஜீவ அக்னி ஜீவல தேவடைய ஆலயமாய் ஆடுவரே விசுவாசிகளாய் தேவடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறாங்க. தா முழு உலகத்தை இயேசு ஜீவன் பரிவுரை பிதா ஆதாம் முழுவதுக்கு அசுத்தாய் பசுத்தாய் பூமியிலே அக்னியை போட வந்தேன்னு. பூமி எங்க ஜீவ அக்னி ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவநீதி வித்து பரலோகராஜத்தை கோடா கூடி அவன் இலக்கத்தை பிதாக ஆதாம் வாய்நாள்லாம் உங்களுக்கு இடைவெளி ஏற்காலம் கொடுக்கா. அசுத்தா இருந்த பசுத்தா இறங்கி பவுலை போல அப்புறம் வீஷ யாக்கோபை போல மோசையை போல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை போல புதிய ஏற்பாட்டு தேவடைய பிள்ளைகளை போல மற்றும் தேவநீதி தூவித்தல் கோடா கூடிய தேவந்தருக்கு ஆதாம் கொடுக்குறதாய் அசுத்தத்தை பசுத்தாய்க்கு தேவங்களை பணிவிடுக்கிறோம். மனுஷர் ஐக்கிய ரட்சிகரே வந்தார்னு சொல்லி ஜீவனை பண்ணி வானத்தோட பல்லோகத்தை கொடுத்துட்டு போய் தேவந்தருக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய்க்கு தேவங்களை பணிவிடை செய்கிறார். அவரே திராட்சி நீங்கள் ஓடுவில் வார்த்தை நிலைத்திருக்கும்படி கொடுக்கிறதா ஆஸ்வதி பெரிய காரியம் அப்படியே செய்திருக்காரு நினைச்சதும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவன் பகுதியில் எங்கள் சபை ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திக்குள் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. துளசிராம் தாமஸ் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் 100க்கு 100 ஜீவ மார்க்கம். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லா ஆதாமுக்குள் பிறந்து முச்செடிகளாக இருக்காங்க. பிசாசின் மூச்சல் சாபங்கள் பாவங்கள் சுயநீதி அநீதி எவ்வளோ படிப்பு இருக்கலாம், படிப்பில்லாத ஏழையாக இருக்கலாம், பணக்காரனுக்கு எப்படியானா இருக்கலாம். ஆதாம் வழியாக அம்மா வயதில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கிறான். பிசாசு அவனோட அக்னி போட்டு சாப்ப பாவம் மரணம் வியாதி அக்கிரமம் படித்த முழு உலகத்தில் ஆதாமுக்குள் பிறந்தது கிறிஸ்துக்குள் வாங்க. கிறிஸ்து நானே ஜீவ சொல்ற ஜீவரத்தம் அதான் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுங்க. உடனே பசுத்தாங்க விடுதலை சாபத்தில் பாவத்தில் மரணத்திலிருந்து விடுதலை நித்திய பரலோகராக அவரே திராட்சை நீங்கள் கூட ஒருவனில் வாங்க நிலைத்திருங்க. மிகுந்தகனி ஆசுவாத ஐஸ்வர்ய பரலோகனி நித்திய பரலோகத்தை பூமி பரலோகத்தை பெற்றுக்கொண்டு ஆஸ்வதிக்கப்படலாம். அதனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி இன்னும் ஏராளம் செய்தி 100க்கு 100 ஜீவமாக இருக்கிறது எல்லா செய்தியும் ஜோயே ஜீவன் வேதாகம் சத்தியம்தான். ஆயிரக்கணக்கான செய்திகளை பதிவு செய்திருக்கிறேன். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண குறைந்து ஒரு 100 பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வுகள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 4/8/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் கொடுப்பது. செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்திருப்பார்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பும் கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.
ஆமென். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. கடைசி நாள் லீவில் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.